மாதிரி மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா கல்வி நிலையங்களிலும் ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும். அதில் அந்த மாணவ மாணவியை குறித்த ஜாதி, ஆதார் எண், பிளட் குரூப் எல்லாம் இருக்குன்றாரு. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்றது அதில் ஜாதி, மத, இன, மொழி, ஏழை பணக்காரன் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம யூனிஃபார்மே போட்டுருக்கோம். பெருந்தலைவர் காமராஜரோட யூனிஃபார்ம் அறிமுகப்படுத்தும் போதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு இடமா இருக்கணும். அதில் எந்த வெறுப்பும் இல்லாத எல்லா பிள்ளைகளும் உன்போல பழகணும், உன்போல ஒரு ஒரே சமுதாயம் தமிழ் சமுதாயம் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடங்கள். அதில் இவர் எதுக்கு ஜாதி அடையாளத்தை அடையாள அட்டையில் வைக்கிறேன்னு சொல்கிறாருன்றது தெரியல. கொஞ்சம் இன்னும் மீண்டும் அமைச்சர் அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை ஜாதியை பற்றிய குறிப்பு அவருடைய அடையாள அட்டையில் இடம்பெறும் நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே இதை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முடிவை இந்த அரசு எடுக்கக்கூடாது. சரியான முறையில் நம்முடைய மாணவர்களாக இளைஞருக்கு ஏற்றவாறு அதை திட்டமிட வேண்டும். அமைச்சர் மீண்டும் அதை விளக்கிட வேண்டும். இல்லை அப்படி ஒரு திட்டம் இருந்தால் முற்றிலே ஜாதி அடையாளம் அதில் இடம்பெற வேண்டிய தேவை இல்லை, அதை நாங்கள் இடம்பெறக்கூடாது என்பதையும் நான் இந்த திமுக அரசு அவருடைய இந்த ஜாதியை குறிப்பிட்ட செயலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாளில் 200 பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய ஆட்சி தளபதியார் முதலமைச்சராக இருக்கும்போது ரிப்போர்ட்டிங், அதாவது தைரியமாக புகார் கொடுப்பது, எனக்கு நடந்தது வேற எந்த பெண்ணுக்கும் எந்த பெண் பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற தைரியமா புகார் கொடுக்கும் நிலையை நம்ம உருவாக்கணும். யார் புகார் கொடுத்தாலும் நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்தோம். ஆனா இப்பொழுது ஒரு கல்வித்துறைக்கு இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கும்போதே உயர்கல்வி அமைச்சரே அதுல முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. முற்றிலுமே இந்த ஒரு நிலையை முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பள்ளி பிள்ளைகளிடையே இந்த மாதிரி ஒரு எல்லா நிகழ்வுகளையும் அவர்களை பங்கெடுக்க வைப்பது, அவர்கள் முன்னால் ஆபாச பாடல் ஆடுவது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேட் டச், குட் டச், பேட் டச் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் அமைச்சராக இருக்கும்போது நோ டச், அதுதான் எங்களுடைய ஒரு ஒரு கருத்தாக எல்லாரிடம் வலியுறுத்துறது. அதுதான் நோ டச்ன்றது, நோ ஜீரோ டாலரன்ஸ், நோ டச் அப்படின்றது தான் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அரசு குழந்தைகளுடைய பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எந்த பள்ளியிலும் நடக்காத ஒரு நிலையை உறுதியாக ஏற்படுத்தும். தெரிவிப்பாரா? நாங்க ஜெயன்னு கொண்டாடுவோம். காமராஜர் பிறந்த நாள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஜெயன்னு கொண்டாடும், எல்லா இடமும் கொண்டாடும். காங்கிரஸ் இங்க உள்ள தூத்துக்குடி மாவட்ட அந்த தலைவர் என்ன செஞ்சாரு? காமராஜர் என்ன செஞ்சிருக்காரு? எங்கேயா சிலை வச்சிருக்காரா? என்ன பண்ணிருக்காரு? நாங்க அந்த பத்ராலயம்மன் கோயில்ல ஒரு சிலை வச்சிருக்கோம், முத்தையாபுரத்துல ஒரு சிலை வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம அந்த காலத்தை நாங்க வச்சிருக்கோம் ஏற்பாடோட. இவங்க என்ன பண்ணாங்க? காமராஜர் எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. அது ஏற்கனவே சொன்னதுதான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மும்மொழி தானே சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது பிள்ளைங்க இப்போ 8ஆம் கிளாஸ் வந்த பிள்ளைங்க எப்படி ஒரு மொழியை புதுசா கற்றுக்கிட முடியும்? ஆனா அவனால தெரியல. எதனால பிள்ளைங்களை இவ்வளவு துன்புறுத்துறாங்கன்னு தெரியல. நம்முடைய சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அதிக லோடு 9ஆம் கிளாஸ்ல ஆனாவனால் இருந்து அந்த மொழியை கற்றுக்கணும். அதனால நம்ம இதை என்ன சொல்றோம்னா, கத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் திணிக்காதீங்க. அதை தான் நம்ம சொல்லுவோம். கற்றுக்கிட்டோம். அவங்க கூடுதலாக எந்த மொழி, நம்ம ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டு பிள்ளைகள் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க, என்னன்னாலும் கற்றுக்கிட்டோம். ஆனால் இதுதான் கட்டாயன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. வலியுறுத்தணும் அதுதான் என்பதை நான்